வணக்கம். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்ட் 4ல் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைன் பர்பஸ் த மீன்ஸ் வில் ஃபாலோ அப்படிங்கிறது காந்திஜி அவர்களோட வரிகளில் எனக்கு ரொம்ப பிடித்தமான வரிகள். ஏன்னா எதை ஒன்றுமே செய்யணும்னா ஏன் செய்யணும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இறங்கிடுச்சுன்னா எப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ ஏன் சக மனுஷனை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி 3 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஒன்று, நம்ம பிஸ்னஸில் எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், இல்லை அடுத்தவங்க பிஸ்னஸில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், இல்லை இந்த கனெக்ட் பண்ணுறதே எப்படி ஒரு சர்வீஸாகவும் நினச்சி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இதில் வந்து சில டவுட்ஸு நம்ம நண்பர்களுக்கு வந்தது, அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், பொதுவாக இந்த மாதிரி உதவுறதெல்லாம் வந்து ஆத்மாத்மா செஞ்சால் தானே நல்லாயிருக்கும், இது வந்து கமிஷனுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நிஜம்தாங்க, அது வந்து ரெஃபரல்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க நட்பின் அடிப்படையில் ஒரு புரிதலோடு செய்யும் போது தான் நல்லாயிருக்கும், லாங் டேர்மில் நல்லாயிருக்கும். பட் இப்போது வந்து நம்ம உலகமே ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து வந்த இன்கம் கூட வராமல் மந்த்லி சேலரி வாங்கினது கூட கிடைக்காம நிறைய பேர் தடுமாறுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து தன் பொருளை எப்படி விற்கிறதுன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ அட்வர்டைஸ்மெண்ட்க்கும் மற்ற ப்ரொமோஷனுக்கும் எங்கெங்கேயோ செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு பிஸ்னஸ் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குதுன்னா அவங்க நிச்சயமாக அதுலேருந்து ஒரு பகுதியை தரத்துக்கு தயாராக தான் இருப்பாங்க. ஸோ இதனால் பொருள் விலை ஏறாது, கண்டிப்பாக குறைய தான் செய்யும். ஏன்னா தேவையில்லாத ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் செலவு பண்ணுறது கட் ஆச்சுன்னா இது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா எல்லாரும் தேடி தேடி சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஆனந்த செல்வகுமார் கிடையாது. சரி, ஓகே. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு டவுட் என்னென்னா, இது வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு தான் சூட் ஆகுமோ இல்லை பணம் சம்பாதிக்கிறது தான் சூட் ஆகுமா அப்படின்றது இல்லை. இந்த ரெஃபரல் கனெக்டிங் பீப்புள்ன்றதை வந்து நான் எங்கே வேணால் எப்படி வேணால் யூஸ் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஏ பின்னு 2 ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா, இதில் ஏ வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பி வந்து எனக்கு அந்தளவுக்கு நெருக்கம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஏ மூலிமா அவரை ரீச் பண்ண பார்ப்பேன். ஏன்னா எனக்கு நேரடியாக அங்கே வேலை ஆகாதுன்னா இவர் மூலிமா போகும்போது அங்கே கூட எனக்கு யூஸ் ஆகுது. ஈவன் நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் ஒரு பாஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறதுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் கிட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதுக்கு கூட பயனுள்ளதாக இருக்கும். 3வது வந்து இது வந்து ஒரு செல்லிங்கா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக செல்லிங் கிடையாதுங்க, இது கனெக்டிங் மட்டும்தான். நீங்கள் வந்து ஒரு நீடையும் சப்ளையும் கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால தேவை இருக்கவங்க வருவாங்க, மற்றபடி நீங்கள் எதுவும் டோர் டு டோர் சர்வீஸ்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இன்னொரு விஷயமும் என்னென்னா, சேல்ஸையும் நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒன்று விற்றுட்டு தான் இருக்காங்க. ஒரு அம்மா குழந்தைக்கு சாப்பாடு விட்டணுன்னா கூட அவங்களோட நோக்கம் சாப்பாடு விட்டணுன்றதுக்காக நிலாவை காட்டி சோறு விட்றாங்க. இன்றைக்கெலாம் வந்து ஃபோனை காட்டி சோறு விட்றாங்க. அந்த மாதிரி ஈவன் நீங்கள் எவ்வளோ தான் நல்லவராக இருந்தாலும் எவ்வளோ தான் திறமசாலியாக இருந்தாலும் ஒரு இன்டர்வியூவில் உங்களை நீங்கள் சரியாக ப்ரொஜெக்ட் பண்ணால் தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளை சரியாக ப்ரொமோட் பண்ணிக்கிறதும் சரியான ஒரு விஷயந்தான். நீங்களே யோசிச்சு பாருங்கள், எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் எந்த வித கமிட்மெண்ட்டும் இல்லாமல் டார்கெட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏர்னிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னா அது எப்படி இருக்குன்றதை செஞ்சு தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளெலாம் லிஸ்ட் எடுங்க. ஒரு 10 பேர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட ஜஸ்ட்டு கேஷுவலாக கேளுங்க, எப்படி உங்கள் பிஸ்னஸ் இருக்குது, நான் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்லாம் அடுத்த பதிவில் சொல்ல போகிறேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், ₹1 கூட செலவு இல்லாமல், ஒரு நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ணாமல், எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வழி இருக்குது. ஐ எம் ஜெகதீஷ், காவியா ஹோம்ஸ். ரெஃபரலை பற்றி எந்த தகவலாக இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க. நன்றி, வணக்கம்.